பையன் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா இல்லைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது உள்ள கிளாஸில் கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஃபீஸ் கட்ட முடியாது உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது ஃபுல் ஃபீஸ் கட்டி வைங்க கட்டி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு மனசில் வச்சு இப்படி அடிச்சாங்கன்னு தெரியல சார் டிசி கொடுக்குற எப்படி தான் டிசி வாங்குறாங்க நம்ம எங்கிட்ட தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க அது ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஸ்கூலுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துமே அடிக்க இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் அடிச்சு எப்படிலாம் என் பையனை காயப்படுத்திட்டாங்க பாருங்க வேறு ஏதாச்சும் மண்டையில் அடிபட்டு இருந்ததோ கண்ணுக்கு அதில் அடிபட்டு இருந்ததுன்னா யாருங்க அவ்வளோ பதில் சொல்கிறது நான் என்னங்க பண்ணுவேன் பையனுக்கு சொல்லுங்கள் என் பையனை அடித்து துடிச்சது வந்து அந்த வலி வேதனையை வந்து அவங்க வாங்கிக்குவாங்களா சொல்லுங்கள் அவங்க ஏற்றுக்குவாங்களா நான் கொடுக்குற ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்கூலுக்கு படிக்க தானே அனுப்புங்க இந்த மாதிரி அடிச்சு கொடுக்கப்பட்டு ஏதாச்சும் நடந்திருந்தா கூட எனக்கு சாயங்காலம் தான் பட்டணமாக கட்டி என் கையில் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரூர் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தாமதமாக வந்ததாக உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பால் கை கால்கள் என உடல் முழுவதும் பலமாக தாக்கியதாக மாணவன் பேசிய வீடியோவை வெளியிட்டு தாய் குற்றம் சாட்டியுள்ளார். என்ன நடந்தது இன்னைக்கு காலையில? ஆனால் இன்னைக்கு நானும் இன்னொருத்தவங்களும் உள்ளே போனேன்னா மேம் கூப்பிட்டு உள்ளே வர சொன்னாங்கன்னா உள்ளே போனேன்னே மேம் ரூமுக்குள்ளே போனேன்னே எதுவுமே பேசாமல் சார் ஸ்டிக் எடுத்துகிட்டு வர சொல்லி என்னை அந்த உள்ள ஒருத்தவங்க இருக்கவங்கள அடிச்சுட்டு அவங்களும் நின்னாங்கன்னா அப்புறம் என்னை கூப்பிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிங்க அப்படின்னு மேம் சொன்னாங்கன்னா அப்புறம் அடித்தாங்கன்னா அப்புறம் அடிச்சுட்டு நான் அப்படியே கீழே உட்காந்துட்டேன் சோபாவில் மறுபடியும் எந்திரிச்சு 4 அடி போடுங்க அப்படின்னு மேம் சொன்னேன்னே போட்டுட்டாங்கன்னா சாரெல்லாம் பார்த்து உள்ளே இருக்க சாரெல்லாம் பார்த்து சிரிச்சாங்கன்னா சார் அழுகுறதுனாலனா அப்புறம் வந்து கீழே முடியலன்னு உட்காந்துட்டேன் அப்புறம் போன்னு மேம் சொன்னாங்கன்னா அப்புறம் கண்ணை துடைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நின்றுக்கிட்டு இருக்கப்போ மேம் வந்து நான் அடிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு அடி போட சொன்னாங்கன்னா போட்டுட்டு அப்புறம் போன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அப்புறம் மேம் வந்து ஈவினிங் வந்து அம்மாட்ட போயெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கீழே சொல்லணும் அழுகாச்சு கீழே அப்படின்னு வந்துச்சுன்னா உள்ள கீழே பாத்ரூமில் கீழே போய் மூஞ்சியை தொடச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அப்புறம் இன்னைக்கு ஏதாவது நாளைக்கு நீ வேற பிரச்சனைலாம் வீட்டிலலாம் எதுவும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணா மேம். அடிக்க சொன்னது யாரு? மேம் வந்து இன்னொரு சாரை வந்து அடிக்க சொன்னாங்கண்ணா பிடி சாரை. நீ அடி வாங்கும் பொழுது அந்த ரூம்ல யார் யார் இருந்தா? மேம்னா நானுண்ணா அப்புறம் இன்னொரு பொண்ணுண்ணா 7, 8 ஒரு பொண்ணுண்ணா. இது வந்து லேட்டா போனதுக்காகவா? லேட்டா போனதுன்னா அம்மா வந்து மேம்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணா. எதுக்காக இது எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்குறேன். லேட்டா போனது